ஹலோ எவ்ரிவன். இப்போது இந்த வீடியோவில் நம்ம வந்து கான்ஸ்டன்ட் லேஅவுட் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து லீனியர் லேஅவுட் பார்த்தோம், ரிலேட்டிவ் லேஅவுட் பார்த்தோம், அப்புறம் ஃப்ரேம் லேஅவுட் கூட பார்த்தோம். ஸோ பட் கான்ஸ்டன்ட் லேஅவுட் வந்து நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை இல்லையா? ஸோ இந்த லீனியர் லேஅவுட் இந்த மாதிரி நம்ம இது வரைக்கும் பார்த்த லேஅவுட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இந்த கான்ஸ்டன்ட் லேஅவுட் வந்து நம்ம கோடிங் பக்கமே போக மாட்டோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா நம்ம அதிகமாக கோடிங் யூஸ் பண்ணோம். பட் இதில் வந்து நம்ம கோடிங் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் சரி நிறையா கோடிங் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எந்த ஒரு கோடிங்குமே இல்லாமல் நம்ம சிம்பிளாக ஈஸியாக பண்ணோம். ஓகேவா? ஸோ இது வந்து ரீசெண்டாக வந்தது தான், பட் இது வந்து நிறையா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த கான்ஸ்டன்ட் லேஅவுட் தான் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் வந்து பிகினர்ஸ்க்கு எல்லாமே இது ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. பட் நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து பிகினர்ஸ்க்கு இது ஈஸியாக இருக்கும். பட் அப்படி அவங்க ஸ்டார்டிங்கே இப்போ நான் இந்த கான்செப்ட் லேஅவுட் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே கற்றுக் கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து டிசைன் பண்ண ஈஸியாக தான் இருந்திருக்கும். பட் வந்து இந்த நம்ம டெக்ஸ்ட் உள்ள நம்ம கோடு உள்ள என்ன எழுதுறோங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து கான்ஸ்டன்ட் லேஅவுட்டை நீங்கள் வந்து டிஸ்பிளே தான் பண்ணுவீங்க. ஸோ டிசைனில் தான் ஃபுல்லாக பண்ணுவீங்க, எந்த ஒரு கோடிங்குமே இல்லாமல். பட் நீங்கள் டக்குன்னு கோடுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது அதை கோடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. பட் இப்போது நீங்கள் வந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து கான்ஸ்டன்ட் லேஅவுட்டில் போய் நான் எதாவது பண்ணிவிட்டு நான் கோடுக்கு போனேன்னா உங்களுக்கு அது சிம்பிளாக புரியும். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் லேஅவுட் சொல்லிக் கொடுக்கல. ப்ளஸ் இது வந்து ரொம்ப ஈஸியான லேஅவுட். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் வந்து கான்ஸ்டன்ட் லேஅவுட் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஃபினிஷ் கொடுத்துட்டு ஸோ ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. வியூ ஹெடர் ஃபுல் ஸ்க்ரீன் போய்க்கிறேன். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் இப்போ பில்ட் ஆகி நமக்கு ரெடியாக இருக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நம்ம கான்ஸ்டன்ட் லேஅவுட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இப்போது இந்த ரெஸ்ட்டில் வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஒரு லேஅவுட் இருக்கும் இல்லையா? ஸோ டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் லேஅவுட்டில் தான் இருக்குது டிஃபால்ட்டாகவே. ஓகே, ஸோ இந்த கான்ஸ்டன்ட் லேஅவுட்டுங்கிறது எப்படி ஒர்க் ஆகும்? எப்போவுமே நம்ம இந்த டெக்ஸ்ட்டில் போய்ட்டு டிசைன் பண்ணுவோம். ஸோ நீங்கள் டெக்ஸ்ட்லேயும் போய் டிசைன் பண்ணலாம், பட் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ கான்ஸ்டன்ட் லேஅவுட் இப்படி இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட்லாம் இப்போ புதுசாக இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, இதில் எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. நம்ம இங்கே டெக்ஸ்ட்டில் பார்த்தோமோ அதுதான் இங்கே இருக்குது. ஸோ பெருசாக எதுவும் இல்லை. லேஅவுட், மார்ஜின், பேடிங் அங்கே என்ன இருக்கோ அதான் இங்கே இருக்குது. ஓகேவா? இப்போது நான் வந்து ஒரு பட்டன் நான் கான்ஸ்டன்ட் லேஅவுட்டில் கிரியேட் பண்ணணும்னா நான் இந்த மாதிரி பட்டனை வந்து ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணலாம். ஓகேவா? இதே நான் வந்து லீனியர் லேஅவுட்டில் கூட நான் பண்ணலாம். ஒர்க் ஆகும், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகேவா? லீனியர் லேஅவுட்டில் நான் பண்ணாலும் இந்த மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். ஸோ அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் வைக்கிறேன், நெக்ஸ்ட் இங்கே ஒரு ட்ராப் பட்டன் வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து சிம்பிளாக உங்களுக்கு ஜாப் வரும். இப்போ இங்கே வந்து ஒரு ஃப்ராக்மெண்ட் வைக்கலாம், ஸ்க்ரோல் வைக்கலாம், ரீசைக்கிள் வேணும்னா நான் அப்புறமா பார்க்கலாம். பட் நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் டெக்ஸ்ட் கூட வைக்கலாம். ஸோ நம்ம சர்ச் பண்ணலாம் எடிட் டெக்ஸ்ட் எங்கே இருக்குது. எடிட் டெக்ஸ்ட் நீங்கள் வந்து வச்சுக்கோ பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட் நீங்கள் வைக்கலாம். பட் இப்போ இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெருசாக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் இப்போ ஒரு சின்ன ப்ராப்ளம் இப்போ நம்ம என்னென்னா இது மாதிரி நம்ம எப்படி வேணால் இதை வைக்க முடியும். ஸோ இதனால் சைஸ் மாறும். ஸோ இது சில டைம் ப்ராப்ளம் ஆகும். ஓகேவா? பட் இது நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம், இது பிரச்சனை இல்லை. இப்போ மெயின் ப்ராப்ளம் என்னென்னா இப்போ நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சுட்டோம். ஓகேவா? இப்போது நம்ம நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இருக்க மாதிரி டிசைன் பண்ணலாம். சிம்பிளாக வந்து ஒரு லாகின் பேஜ் பண்ணி பண்ணுவோமே, இந்த மாதிரி நடுவில் வச்சுட்டு நம்ம வந்து பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட்டை கிராப் பண்ணி இது டெலிட் பண்ணிவிட்டு நான் வந்து லாகின் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் வச்சுருக்கேன். உள்ளே வந்து டெக்ஸ்ட் மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து கோடிங்காகவே போய் மாற்றலாம், பட்டனில் போய் இங்கே போய் டெக்ஸ்ட்டுன்னு மாற்றலாம். பட் நான் இங்கேயும் போய் மாற்றலாம். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா? ஸோ ரெண்டுமே சேம் தான். இப்போ உங்களுக்கு கோடிங் தெரிஞ்சதுனால நான் உங்களுக்கு சைடில் இருக்கிறது சொல்லி தரணுங்கிற அவசியமே இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இருக்கிற மீதி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம கோடிங்லேயே நமக்கு அக்சஸ் ஆகும், பட் நம்ம யூஸ் பண்ணல, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நான் இங்கே வந்து லாகின் பண்ணலாம். ஓகே, ஸோ அது வந்து இப்போ நான் வந்து லாகின் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லாகின் பேஜ் ரெடி ஆகிடுச்சு இல்லையா? இங்கே வந்து டிஃபால்ட்டாக ஒரு பிளேஸ் ஹோல்டர் இல்லை, இது டெக்ஸ்ட் இருக்குது. ஓகே, டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது. நான் டபுள் கிளிக் பண்ணால் எனக்கு டைப் ஆகும் பாருங்கள். டபுள் கிளிக் பண்ணால் எனக்கு உள்ளே போகும். ஸோ இதில் வந்து 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணி இந்த ஏரோ பார் கிளிக் பண்ணேன்னா இது வந்து கொஞ்சம் சில ஆப்ஷன்ஸ் மட்டும் காட்டும். மறுபடியும் ஏரோ பார் கிளிக் பண்ணால் டோட்டலாக இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே காட்டும். ஸோ இதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். இதுலேயே வந்து நம்ம ஹிண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ ஹிண்ட் நம்ம கொடுத்துக்கலாம், இமெயில்னு கொடுப்போம். டெக்ஸ்ட் டைப் வந்து நம்ம என்ன கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துருச்சு இல்லையா? இதில் நம்ம வந்து இமெயில் இதை எடுத்துகிட்டு
நம்ம வந்து இமெயில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். டெக்ஸ்ட் இமெயில் அட்ரஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் இது நேம் எதுவுமே வேணாம். ஸோ பிளாங்காக இருக்கட்டும். ஹிண்ட் மட்டும் இருந்தால் போதும் இல்லையா. ஹிண்ட் மட்டும் இமெயிலில் இருக்கட்டும். அதே மாதிரி இதுக்கும் வந்து டெக்ஸ்ட் பாஸ்வேர்டு, ஹிண்ட் வந்து பாஸ்வேர்டு. ஓகேவா. ஸோ ஓகே. ஸோ இப்போ இதில் இந்த லேஅவுட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம், இப்போ இதில் வந்து நம்ம என்ன வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் பேசிக் லேஅவுட் தான். இது வச்சு நீங்கள் என்ன எப்படி வேணால் டிசைன் பண்ண முடியும். பட் இதில் ஒரு இப்போ நம்ம பண்ண ஒரு மெயின் ப்ராப்ளம் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பெரிய எரர் வரும். நீங்கள் பார்ப்பீங்க நம்ம ஃபோன் இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் பார்ப்பீங்க நம்ம என்ன எரர்னு சொல்லிட்டு. இது உங்களுக்கு புதுசாகவும் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எந்த லேஅவுட்லேயும் இது இருக்காது. ஸோ உங்களுக்கு புதுசாகவும் இருக்கும் பாருங்கள். இன்ஸ்டாவில் வந்து வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்களா. இப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்கறதுக்கு கரெக்டாக தான் இருக்குது. பட் இங்கே என்ன ஆச்சு, இங்கே என்ன ப்ராப்ளம் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் லேஅவுட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னா. இங்கே ஒரு ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாலு ஒரு டாட் மாதிரி இருக்கும், சிம்பிள் மாதிரி. ஸோ இதை வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும், இதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல ட்ராக் பண்ணி வைக்கணும். ஓகேவா. ஸோ அது மாதிரி கிளிக் பண்ணி சைடில் ட்ராக் பண்ணணும். அது மாதிரி சைடில் ட்ராக் பண்ணணும். இப்போது நீங்கள் இதை எங்கே வேணால் எடுத்து வைக்கலாம். பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே வரைக்கும் கேப் கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இங்கேருந்து இது வரைக்கும் கேப் கிடச்சிருக்கு. இந்த இடத்துலேருந்து இங்கே கேப் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து இதை வந்து பிளாக் பண்ணி இந்த இடத்துல நிற்க வைக்கலாம். ஓகேவா. ஸோ இதுதான் கான்ஸ்டன்ட்டில். இப்போது நான் வந்து இப்படி பண்ண முடியாது, டேரெக்டாக போயிட்டு அங்கே பண்ண முடியாது. அப்படி பண்ணால் எனக்கு எரர் வரும். ஸோ நான் என்ன பண்ணலாம், இப்படி பண்ணி இந்த லேயரும் லிங்க் பண்ணலாம். லிங்க் பண்ணிட்டு இப்படி வைக்கலாம். ஸோ எக்ஸாக்டாக நேராக அதே மாதிரி சைடில் வைக்கலாம். ஸோ இப்படி சைடில் வைக்கலாம். நெக்ஸ்ட் லாகின் பட்டனே நான் அதே மாதிரி பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு ஸோ இப்படி வச்சேன்னா எனக்கு வந்து பக்காவாக ஒர்க் ஆகும் பாருங்கள். ஓகே. ஸோ லைட்டாக சைடில் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுது இல்லையா. பட் இது வந்து எதுக்கு நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா, இதில் நீங்கள் வந்து எக்ஸாக்டாக எங்கே நீங்கள் வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. அதாவது இந்த ஹைட்டு இந்த வெயிட் வந்து நீங்கள் வந்து எப்படி வேணால் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து நீங்கள் எந்த இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தெரியாது. உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனலாக இருக்காது. ஸோ நார்மலாக நீங்கள் ரேப் பண்ணும்போது உங்களுக்கு இது யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் ப்ரொஃபஷனலாக ரேப் பண்ணும்போது உங்களுக்கு லீனியர் லேஅவுட், ரிலேட்டிவ் லேஅவுட் தான் யூஸ் ஆகும் நிறையா. பட் கான்ஸ்டன்ட் லேஅவுட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் கான்ஸ்டன்ட் லேஅவுட் யூஸ் பண்ணக்கூடாதுலாம் கிடையாது. உங்களுக்கு இந்த லேஅவுட்டே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதே யூஸ் பண்ணலாம். நான் லீனியர் லேஅவுட்டில் என்ன பண்ணுறனோ நீங்கள் அதை கான்ஸ்டன்ட் லேஅவுட்டில் கூட பண்ணலாம். பட் இப்போ நீங்கள் போய் டெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது பண்ணிவிட்டு இதை மினிமைஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எல்லாமே புரியுது இல்லையா. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் லேஅவுட்டுங்கிறது தான் புதுசாக இருக்குது. அதுதான் நம்ம சைடில் வச்சுருக்கிறது, எண்டு சைடில். ஸோ இது தவிர உங்களுக்கு லேஅவுட் மார்ஜின்னா என்ன, டாப்னா என்ன, ஹைட்னா என்ன, வித்னா என்ன, ஐடி உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். இன்புட் டைப்பு, ஹிண்ட்டு, இது எல்லாமே இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ இதனால தான் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கோடிங் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ஈஸியாகும். ஸோ எடுத்தோடனே உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு கரெக்டாக லைஃப்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஓகேவா. அதே லாகின் பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணால் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம இமெயில் அட்ரஸ் போடலாம். என்ன ஸோ நமக்கு என்ன வேணுமோ நம்ம அதை போட முடியும். பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு நீங்கள் வந்து ஸ்டைல் கொடுக்கலாம். ஸோ அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன தோணுதோ ஸோ நீங்கள் அது எல்லாமே இதில் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் லேஅவுட் எக்ஸாம்பிள். ஸோ இதுவே நான் வந்து கான்ஸ்டன்ட் லேஅவுட்டும் யூஸ் பண்ணலாம், அப்புறம் ரிலேட்டிவ் லேஅவுட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ அது உங்களோட இஷ்டம் தான். ஸோ அது நீங்கள் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஜாவா ஆண்ட்ராய்டில் நம்ம நிறையா பார்த்துட்டோம். ஸோ ஃப்ராக்மெண்ட்ஸ் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி நமக்கு பேசிக்ஸ் மட்டும் இல்லாமல் அட்வான்ஸட் லெவலில் கூட நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம் இல்லையா. பட் இன்னும் ஆண்ட்ராய்டில் நிறையா கான்செப்ட் இருக்குது, அது முடியல. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான கான்செப்ட்க்கு போகிற முன்னாடி நீங்கள் ஜாவாவில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக கற்றுக்கணும். ஸோ அதனால தான் நான் வந்து இப்போ வந்து ஜாவாவில் எடுத்துக்கிறேன். ஸோ நான் ஸ்டார்டிங்கே எடுத்துருந்தேன்னா உங்களுக்கு வந்து அதை வந்து புரிஞ்சிருக்கும். பட் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் மறந்துருப்பீங்க. ஸோ அதனால தான் நான் வந்து எடுக்கும்போது நம்ம எப்போ அது தேவைப்படுதோ அப்போ மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ இப்போது நம்ம வந்து அரே லிஸ்ட் அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணி வச்ச ப்ராஜெக்ட் இதில் நம்ம வந்து அரே அப்படிங்கிறத 2 டைப் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இது ஒரு டைப், இது ஒரு டைப் இல்லையா. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம், இன்டீஜர்னு போட்டு ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அந்த அரேயோட நேமை கொடுக்குறோம். ஸோ நியூ இன்டீஜர்னு போட்டுட்டு எத்தனை அரே உள்ளே இருக்கணுமோ, எத்தனை வேரியபிள் உள்ளே இருக்கணுமோ அதை போடுறோம் இல்லையா.
ஸோ இதே இங்கே வந்து அதே மாதிரி இன்டீஜர்னு போட்டு ஒரு வேரியபிள் நேமை கொடுத்துட்டு இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸில் கர்லி பேசிஸில் நம்ம இந்த மாதிரி வந்து உள்ளே வந்து நம்ம வேரியபிள்ஸை கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது இந்த ரெண்டு இதில் காமனாக இருக்கிறது என்னென்னா, இது ரெண்டுலேயும் நம்ம வந்து எவ்வளோ வியூஸ் இருக்கணும், அதாவது எவ்வளோ வேரியபிள்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா? அதாவது இதில் 50 இருக்கணும் அப்படின்னா 50, அவ்வளோதான், அதுக்கு மேலே போகாது என்ன பண்ணாலும் இல்லையா? அதே மாதிரி இப்போ இதில் 1 2 3 4 5 6 இருக்குது அப்படின்னா 0லேருந்து ஆரம்பிச்சு 5 இருக்குது. இப்போது நான் இங்கே போயிட்டு நான் வந்து இதில் இந்த இடத்துல இல்லை, நான் இந்த இடத்துல நம்ம அதிகமாக யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ இப்போ நான் இந்த இடத்துல நான் போயிட்டு எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் ஒன்று போட்டேன்னா எனக்கு வராது இல்லையா? எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னா, நான் வந்து அனதர் ஸ்கோர் பிரிண்டில் போயிட்டு எஸ் கொடுத்துட்டு இப்போது அனதர் ஸ்கோர் 1ன்னு போட்டேன்னா இப்போ எனக்கு என்ன வரும்? நார்மலாக இப்போ நான் 1ன்னு போட்டேன்னா எனக்கு என்ன வரும் பாருங்கள். நான் 1ன்னு போட்டேன்னா எனக்கு வந்து 2 வருது இல்லையா? ஸோ 2 வருது. பட் சப்போஸ் நான் வந்து 6 போட்டேன்னா எனக்கு நல்லுன்னு வரும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது, எரர் காட்டும். பார்த்தீங்கன்னா எரர் காட்டுது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லென்த் இருக்குது, 6னா 6ன்னு சொல்லிட்டு ஒரு லென்த்து. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த லென்த்துக்கு மேலே போனால் நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இதுதான் வந்து இந்த 2 அரேயில் இருக்கிற மெயின் ப்ராப்ளம். இந்த 2 அரேயில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம். இதில் வந்து 50க்கு மேலே நான் போக முடியாது, 51 போக முடியாது. அதே மாதிரி இதுலேயே நான் வந்து அதுக்கு மேலே போக முடியாது. ஓகேவா? ஸோ அரே லிஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அரே லிஸ்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட வந்து அரே மாதிரி தான். பட் இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இதில் வந்து ஒரு லிமிட்டே கிடையாது. இதில் நீங்கள் 500 வேரியபிள்ஸ் வைக்கலாம், திடீர்னு இன்னொரு 1000 ஆட் பண்ண வைக்கணும், ஆட் பண்ணலாம். ஸோ நீங்கள் லூப் வச்சு என்ன வேணால் பண்ண முடியும் அதில். ஸோ அதனால தான் வந்து அதை அரே லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது பேசிக் கான்செப்டும் அதான், பார்க்குறதுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நியூ மாடியூல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சிம்பிளாக வந்து இதுக்கு வந்து அரே லிஸ்ட் சாம்பிள்னு கொடுக்குறேன். க்ரியேட் ஆகிடுச்சு இல்லையா? இங்கே ஜாவா கிளாஸ் ஒன்று, அதே மாதிரி அரே லிஸ்ட் சாம்பிள். ஓகேவா? இப்போது இங்கே காப்பி பண்ணி இந்த கோடை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எதுக்கு உங்களுக்கே தெரியும், சொல்லி சொல்லுங்கன்னா. ஓகே. ஸோ இப்போ அரே லிஸ்ட்டை நம்ம முதல்ல டிஃபைன் பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து சேம் கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். அரே லிஸ்ட்டுன்னு போட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்களா? ஸோ இதுதான் அரே லிஸ்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜாவா யூட்டிலுங்கிற ஒரு இதை இம்போர்ட் பண்ணி வருது. ஓகே. இப்போ நான் அதை என்ட்ரு எழுத்துனேன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா அரே லிஸ்ட்டுன்னு வந்துடுச்சு. இப்போது நெக்ஸ்ட் இருக்கிறது என்னென்னா இதுதான். ஸோ இது உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஸோ இது உள்ளே நம்ம என்ன போடணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு அரே லிஸ்ட்டை டிஃபைன் பண்ணுறோம். அரே லிஸ்ட் உள்ளே வந்து நம்மளோட வேரியபிளை போடணும், அதாவது என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்ட்டு. இன்ட்னா இன்டீஜரு, ஸோ இன்டீஜர்னா இன்ட்டு, இல்லைனா ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங்குன்னு போடலாம். ஸ்ட்ரிங்னு போடலாம். ஸோ நமக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ அதை இந்த இடத்துல போடணும். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம இங்கே வந்து இங்கே போடுறோம் இல்லையா, இன்ட்டுன்னு. ஸோ அதை நம்ம வந்து இந்த இடத்துல போடணும். இது வந்து அரே லிஸ்ட்டில். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜுக்கு நம்ம வந்து ஒரு நேம் கொடுக்கணும். இப்போ நான் ஹீரோஸ்னு கொடுக்குறேன், நீங்கள் என்ன நேம்னா கொடுக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு அரே பண்ணுற மாதிரி லிவ்னு போட்டு மறுபடியும் அரே லிஸ்ட்டுன்னு போட்டுட்டு இது உள்ளே வந்து ஸ்ட்ரிங்னு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு அரேவை நீங்கள் ஒரு அரே லிஸ்ட்டு நீங்கள் வந்து இப்படி தான் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரிங்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து நார்மலாக வராது. இது வந்து ஆல்ரெடி வந்து ப்ரீ டிஃபைனட் ஃபங்க்ஷன் இது. ஓகேவா? இந்த அரேங்கிறது, அரே லிஸ்ட்டுங்கிறது. பட் வந்து இதெல்லாம் வந்து மெத்தட்ஸ் ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இது ஒரு ஆப்ஜெக்ட் இது பண்ணுற மாதிரி தான். நம்ம எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோமோ, ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்லாம் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஹீரோங்கிற அரே லிஸ்ட்டு உள்ள நம்ம என்ன வேணால் போட்டு வச்சுக்கலாம், நம்ம எவ்வளோ வேணால் போடலாம். ஸோ அது நம்மளோட இஷ்டம் தான். ஸோ எப்படி நீங்கள் ஆட் பண்ணலான்னா, சிம்பிளாக ஹீரோஸ் டாட்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா வரும். கெட்டு, செட்டு, ஸோ கெட்டு செட்டுற மாதிரி, அப்புறம் ரிமூவ், ஆடு ஆள், ரிமூவ் ஆள், அந்த மாதிரி நிறையா வரும். நீங்கள் என்ன பண்ணலாம், ஆடு கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களோட வேல்யூவை போடலாம். இப்போ நான் வந்து என்ன வேல்யூ போட்டேன்னா வந்து லிஸ்ட்டு வந்து அயன்மேன் போட்டேன். ஸோ நீங்கள் என்ன வேணால் போடலாம். இப்போ இதே காப்பி பண்ணிட்டு நான் வந்து பேட்மேன் போடுறேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் போட்டுட்டு இதை பிரிண்ட் பண்ணுறதும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், சிம்பிள் தான். எஸ் அவுட் பண்ணி ஜஸ்ட் வந்து ஹீரோஸ் போட்டு இப்போ நீங்கள் எப்படி பிரிண்ட் பண்ணுவீங்கன்னா நீங்கள் டாட் போட்டு கெட் பண்ணுவீங்க. ஓகேவா? கெட்டில் அதே தான், சேம் கான்செப்ட் தான். 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், 0லேருந்து தான் எப்போ ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் 0ன்னு போட்டேன்னா இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா அயன்மேன் வருது.
ஸோ இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இப்போது இது வந்து 0ல் இருக்குது, இந்த அயன்மேன் தான் 0ல் இருக்குது இல்லையா. இப்போ நீங்கள் 0ல் ஏதாச்சும் ஆட் பண்ண நினைக்கிறீங்கன்னா சிம்பிளாக heroes.add போட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இண்டெக்ஸ் வந்துட்டு இன்னொரு ஆப்ஷன் வந்துருக்கு இல்லையா கீழே ரெண்டாவதா. இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா முதல்ல எனக்கு வந்து இண்டெக்ஸ் ஆப்ஜெக்ட் கேட்கும். ஸோ நான் இண்டெக்ஸ் 0ன்னு கொடுத்துட்டு இப்போது ஸ்லாஷ் கமா போட்டு இந்த இடத்துல நான் வந்து சூப்பர்மேன் கொடுத்தேன்னா இப்போ என்ன வரும்னு நினைக்கிறீங்க, ஆட்டோமேட்டிக்காக இந்த 0 வந்து சூப்பர்மேனாக மாறிடும். அப்போ இந்த அயன்மேனுங்கிறது என்ன ஆகும்? ஸோ அந்த டவுட் உங்களுக்கு இருக்கும் இல்லையா. ஸோ நான் அதையும் நான் உங்களுக்கு காட்டுற முதல்ல இது ரன் பண்ணுவோம். இப்போது சூப்பர்மேன் வந்துருச்சு. ஓகேவா. இப்போது உங்களுக்கு டவுட் இருக்கலாம், இந்த அயன்மேனுங்கிறது என்னாச்சு, இது வந்து 0ல் தானே இருந்துச்சு. இப்போ இது என்ன ஆயிருக்குன்னா சிம்பிளாக டெலிட்லாம் ஆகாது, சிம்பிளாக 1க்கு போகும். ஓகேவா. ஸோ இப்போ 1க்கு போயிருக்கோம். ஏன் 1க்கு போயிருக்கோம்னா நம்ம வந்து ஆடு தான் பண்ணுறோம். ஓகேவா. நம்ம வந்து இதிலே வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் இருக்குது, ஸோ ரீப்ளேஸ் இருக்குது, அது மாதிரி ரிமூவ் இருக்குது, அது மாதிரி நிறையா இருக்குது. பட் நம்ம பண்ணுறது வந்து நம்ம ஆடு தான் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ என்ன ஆகுதுன்னா இதை கீழே தள்ளிட்டு இந்த கிட்டத்தட்ட இங்கே வைக்கிற மாதிரி, ஸோ இங்கே இந்த இடத்துல நம்ம கோடுங்கிற மாதிரி இருந்தால் ஆடு தான் பண்ணணும். நீங்கள் இதை வச்சு ரிமூவ் பண்ணலாம், இல்லை டெலிட் பண்ணலாம். ஆட் ஆல்னு இருக்குது, ஸோ ரிமூவ் ஆல்னு இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து அரே லிஸ்ட்டு. ஸோ இதில் நீங்கள் வந்து எல்லாமே பண்ண முடியும். ஓகேவா.